என்ன ஃபுட் நீங்க சாப்பிடணும்ன்றது ஒரு பொலிட்டிக்ஸ் தீர்மானிக்குது. அப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்ஸ் தீர்மானிச்சதான் decide or not to decide also. சும்மா இருக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். The first thing to come into this is like Vasandabalan sir. போய் சார். வீட்டில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், யார் இவர் லெனின், இவர் எங்கல்ஸ், இவர் மார்க்ஸ், இவர் ஜீவா அப்படின்னு சொன்னாங்க. எப்போ நம்ம இருந்தாலும் ஸ்பேஸ் வேணும், எனக்கு இது வேணும், உங்க கேரக்டர் மாதிரியே இருக்கு, நீங்க நல்லா பேசுறீங்க. It's very easy to leave. உட்கார்ந்து ஒரு மெயில் பர்சியூட்ல இருந்து ரொம்ப I'm glad நீங்க அந்த ஐடியால யோசிக்கிறீங்க. கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எழுதுறப்ப நானா பட்டேன். ஓ அது ஜெமினி சொல்ல ஐயோ என்ன ஜெமினியா பண்ணுங்க. ஏய் Hi, welcome to Cinema Express. நான் ஜெய புவனேஸ்வரி. And இன்னைக்கு we have the team of தலைமை செயலகம். So actor ஆதித்யா மேனன், ரம்யா நம்பீசன், அதுக்கப்புறம் டைரக்டர் வசந்தபாலன் நம்ம கூட இருக்காரு. ஸோ நம்ம நிறைய பேச போகிறோம் இந்த சீரீஸ் பற்றி. நான் பார்த்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேங்க்யூ. பட் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மெயினாக இந்த ஏன்னா பாலிடிக்ஸ்குள்ளே ப்ராப்பர் கோர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்கிறதுனால பாலிடிக்ஸ் ஒரு நல்ல பொலிட்டிஷியன்னா யார் உங்களை பொறுத்த வரைக்கும்? நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நான் பர்சனாக கேட்கல, குவாலிட்டிஸ் கேட்குறேன். குவாலிட்டிஸ்னா வந்து என்னன்னா வந்து அது பொது சேவை அப்படின்லாம் தாண்டி அது நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அதுதான் முதல் குவாலிட்டி. ஒரு ஹியூமன் எவ்ரிபடி ஹாவ் அ ரெஸ்பெக்ட். இந்த சொசைட்டியை, இந்த வேர்ல்டை, நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டோட நம்ம நடந்துக்க வேண்டியதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம எஜுகேஷனாக இந்த கவர்மெண்ட் என்ன நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நீதிங்கிறது இந்தியாவில் ஒரு நீதி, வேறு நாட்டில் ஒரு நீதி, நம்ம மாநிலத்தில் ஒரு நீதி, வேறு மாநிலத்தில் ஒரு நீதி இருக்குது. ஸோ இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு வேலை கூட செய்ய தேவையில்லை. ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு பொலிட்டிஷியனாக இருக்க வேண்டியிருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாக இருக்குது. நீங்கள் படிக்கணும், உங்கள் குழந்தைய கொண்டு ஸ்கூலில் சேர்க்கணும், உங்களுக்கு ஒரு பென்ஷன் வேணும். நம்ம எல்லாருமே ஒரு விதமான பொலிட்டிஷியன் தான் சொல்றோம். பொலிட்டிஷியன் இருந்தா ஆகும். ஓகே. என்னைக்கு நாம வோட் போடணும் நாம டிசைட் பண்றோமோ அன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ்ல இருக்கோம். சோ 18+ ஆனாலே ஆமா, இட்ஸ் கம்பல்சரி. ஏன்னா ஒரு நாட்டுல வந்து நாம யார் நம்மள வந்து வாழணும் நம்ம நினைக்கிறோமோ, நீங்க வோட் போடுறது போறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க, பண்ணித்தான் ஆகணும். யாராவது வந்து நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதெல்லாம் தப்பு. பண்ணலன்னா அது உங்க ரைட், அது நீங்க அது பண்ணணும், உங்க டியூட்டி அது. என்ன ஃபுட் நீங்க சாப்பிடணும்ங்கறது ஒரு பொலிட்டிக்ஸ் தீர்மானிக்குது. அப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்ஸ் தீர்மானிச்சதான் decide or not to decide also. சும்மா இருக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கவே கூடாது. இன்னொன்னு நான் வந்து சார் சொன்னபடி நம்ம நாடு வந்து உருவானப்போ, இந்தியான்னு நம்ம வந்து ஒரு யூனியனா நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னப்போ, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப நாம பாக்குற இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா இந்தியாவா இருந்தது கிடையாது. எப்பவுமே வேற சப்கான்டினென்டா இருக்கும்போது நிறைய வந்து ராஜாக்கள் இருந்தாங்க, ஏதோ பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து 1947 நாம ஒரு ஊரா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் ஆகி வந்த பிறகு ஒரு கான்ஸ்டிடியூஷன் நாம எழுதுறப்போ அதுல கிளியரா எழுதி இருக்கும், நாம வந்து ஒரு ரிப்பப்ளிக். அந்த ரிப்பப்ளிக்னு சொல்லும் போது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்றதுதான் ஆக்சுவலான நியாயம். அதையும் மீறி வந்து சில பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாலிடிக்ஸ் வரும்போது அவங்க வேற ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னா நம்ம எல்லாருமே பாலிட்டிஷியன் தான். ஏதோ ஒரு விதத்துல ஈவன் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு பேசினா குரல் கொடுத்தா கூட நம்ம பொலிட்டிஷியன் தான். பட் இப்போ அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் நமக்கு தெரியும், லைக் படங்கள் மூலியமா அது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. உங்க ரெண்டு பேரும் கேட்கணும் அப்படின்னா, நீங்க ஆக்டிவா பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? எஸ் யூ வோட், அதெல்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே as citizens we do our duty. பட் இன்னொரு பக்கம் அந்த பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கட்டும், who we want as our leaders, என்ன நடந்துட்டு இருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது do you guys actually actively follow? Actively but it is again, I don't want to be that ignorant citizen, like it's ignorant I want to know how system works, but enak theriyalanu illa kuda, because I am very confused. Ipo there are a lot of news fed to you, எது உண்மை எது பொய்னு எடுக்கிறதுக்கு I am very confused. So அதனால இப்போ when you ask a question, அதுக்கு கரெக்டான பதில்னா I am very confused. It might be my that might என்னோட குறையா இருக்கலாம், but still I don't know where to get the right information. That is my thing.
But you want to be informed. I want to be informed. But so or alvuk I know. But still I don't want to be that person like எனக்கு politics ஏ பிடிக்காது. அதெல்லாம் இல்ல. I want to know about the system. I want to know how it works. அதெல்லாம் எனக்கு சத்தியமா I want to be like அதே பத்தி நிறைய தெரியணும்னு எல்லாம் ஆசை இருக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் சீரீஸ் இல்லைன்னா ஒரு அளவுக்கு வீல் கெட் லைக் த்ரூ ட்ராமா இல்லைன்னா த்ரூ ஆர்ட் அண்ட் ஆல் வி கேன் நோ சோ மெனி திங்ஸ். ஐ திங்க் தலைமை செயலகம் கைண்ட் ஆஃப் யூனோ புட் சோ மெனி ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் லைக் இப்போ எனக்கு ப்ராம்ப்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஐ ஹாவ் டு ஃபேக்ட் செக் அது மட்டும். ஸோ ஐ மீன் தட் phase now. Okay, yeah. And what about ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டீங்க. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்றேன். பிளஸ் ஆல் இந்தியா லெவலில் வந்து சென்டரை பத்தி ஃபாலோ பண்றேன். சில ஸ்டேட்ஸ் பத்தி ஃபாலோ பண்றேன். மொத்தமா ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தியும் நான் சொல்ல முடியாது. பட் அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நமக்கு வந்து ஃப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணி நிஜமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ரிப்பப்ளிக்காக இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கா இல்லையான்றது வந்து மீறி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அது தப்பான விஷயம். ஸோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லிபர்டேரியனிசம். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் கம்மியாக இருக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்கு. அவன் எப்படி வாழ்றானோ வாழ்ந்துட்டு போட்டோம். இன்னொருத்தனை நீங்கள் வந்து கொலை பண்ணலையா, நீங்கள் வந்து இன்னொருத்தனை வந்து புண்படுத்தலையா, அவ்வளோதான். மற்ற விஷயங்களில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா அது இப்போ மீறி இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடலாம், நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், இதெல்லாம் சொல்கிற அந்த கட்சிங்க இருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம எப்போவுமே எதிர்த்து தான் பேசணும், அதுக்கு எகென்ஸ்டாக தான் பேசணும். ஏன்னா இது நமக்கு சம்மந்தப்பட்ட நமக்கு வந்து சாதகமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன், அதனால் என் ட்ரெஸ்ஸை பற்றி தான் அவர் எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு வெஜிடேரியன், ஆனாலும் மற்றவன் வந்து பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னா ஏதோ ஒன்று சொன்னால் அது ஓகே. ஏன்னா எனக்கு அதில் பிரச்சனை இல்லையா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ரிப்பப்ளிக் எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ். அவன் என்ன சாப்பிடணும் அவன் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து ஹைலைட் பண்ணக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபாலோ பண்ணுறது சாய்ஸ் இருக்கணும். எல்லாருக்கும் சாய்ஸ் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு விஷயம் பார்க்க பிடிக்கல பார்க்காதீங்க. மற்றவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருன்னு. சார், கமிங் பேக் டு யூ, உங்கள் படங்கள் இது வரைக்கும் நேற்று கூட சொல்லியிருந்தீங்க 21 வருஷத்தில் 7 படங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் எல்லாமே பேசும். 22 சாரி, ஒரு வருஷம் குறைச்சிட்டேன். 22 வருஷத்தில் இந்த 7 படமே உங்களுக்கு பேசும்னு நான் நினைக்கிறேன். எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு விதமான பாலிடிக்ஸ் இருக்கும். அதாவது டைரெக்டாக நம்ம வந்து எலெக்ஷன்ஸ் ஒரு போஸ்டிங் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பட் எல்லாமே ஏதோ ஒரு விதமான பாலிடிக்ஸை பற்றி தான் பேசும். இது உங்களுடைய வெப் சீரிஸ் டெபியூ. ஸோ இதுக்கு வந்து நான் இறங்குறதே ஒரு ஃபுல் லைக் எப்படி சொல்கிறது, அது பாலிடிக்ஸ்குள்ளேயே போகணும், அந்த அரசியலுக்குள்ளேயே போகணுங்கிற அந்த ஒரு டெசிஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த கதை வந்து நீங்கள் ஜெயமோகன் சாரோட கொலாபரேட் பண்ணி பண்ணது. ஸோ அந்த ஒரு அனுபவம் பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு ஃபிலிமும் இன்னொரு படம் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எப்பயுமே கான்சியஸாக இருப்பேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் இருந்து. ஸோ இது வரைக்கும் நான் பொலிட்டிக்கல் இந்த ஜானரில் ஒன்று பண்ணதில்லை. ஆக்சுவலாக ராதியம்மம் இந்த கதையை இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ இதை பற்றி எனக்கு நிறைய தெரியாது. ஆனால் நம்ம பொலிட்டிக்கலை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ஸோ கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்க பொலிட்டிக்கலுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்த எனக்கு ஒரு புனைவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. சோவியத் யூனியன் உடையிறதுக்கு முன்னாடி திடீர்னு இந்த உலகம் முழுக்க கம்யூனிசம் வந்துடும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், சமம் வந்துடும், புரட்சி வெடிச்சிரும் அப்படின்னு சோவியத் யூனியன் உடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கனவு சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப எனக்கு இருந்துச்சு. சூப்பர், நாளைக்கு வந்து அந்த பணக்கார பையனுக்கு வந்து 100 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் விற்கும், எனக்கு 10 பைசா தான், இப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த கனவு வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில், எங்கள் வீட்டில் சாமி படமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் வந்து வித்தியாசமான சாமி படம் இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், யார் இவங்க? இவர் லெனின், இவர் எங்கல்ஸ், இவர் மார்க்ஸ், இவர் ஜீவா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு கேட்டேன். இவங்க தான் கம்யூனிசத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனிசம்னா என்னன்னு கேட்டேன். எல்லாருக்கும் எல்லாம் சமம், ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த நேரத்துலேருந்தே எனக்கு பொலிட்டிக்கலை கூர்ந்து பார்க்குற ஒரு விருப்பம் ஆர்வம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பண்ணணுன்றப்ப எனக்கு தோணுச்சு, அப்படி ஒரு பெண் ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அது நான் தான். அந்த நான் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அவளுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும், அவன் எங்கேருந்து வரணும் அப்படின்னு தோன்றப்ப தமிழகத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய படுகொலைன்னு சொல்லலாம், தஞ்சாவூரில் நடந்த
அங்க இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இல்ல புனைவு தான், சும்மா அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்க இருந்து ஒரு குழந்தை கிளம்பி வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால் போய் டெல்லி ஜேஎன்யூல படிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆளா வந்தா இது என்னவா பார்க்கப்படும் இப்படிங்கிற அந்த ஐடியாவை தான் நான் வந்து இதுக்குள்ள போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்னா ரொம்ப கெட்டவரா இருப்பாங்க, பொலிட்டீஷியனா ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லைஃபே இல்லையா, அவங்களுக்குன்னு அப்பா அம்மா இல்லையா, குழந்தைங்க இல்லையா, எதுவுமே காட்ட மாட்டாங்க, ரொம்ப கெட்டவனா காப்பாங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிஎம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அதை போர்ட்ரேட் பண்ண. அவரும் ஒரு அப்பா தான், அவரும் ஒரு தாத்தா தான், அவருக்கும் மருமக இருக்கா, கோவப்படுவார், அடிப்பார், கோச்சுப்பார், வருத்தப்படுவார், ஃபீல் பண்ணுவார். இதெல்லாம் காமிக்கணும்னு நினச்சேன், உண்மையாக காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ மந்திரிலாம் என்னன்னா இப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதைத்தான் எல்லா இல்லைன்னா ஏதாவது ஒரு விமனோட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். சிஎம் என் கூட பேசலைங்கிறது ஒரு மந்திரிக்கு ஒரு பிரச்சனை, சந்தான பாரதி சாருக்கு. இதெல்லாம் போர்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி இன்டீரியரா ஒரு அரசன் வாழ்க்கைக்குள்ள பூந்து அவனுடைய மனச்சிக்கல்களை அகச்சிக்கல்களை பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த இதுக்குள்ள போனேன். அதான் சீரியஸ். இந்த சீரியஸ் வந்து ஹெட்டிங் பத்தி கேட்கணும், தலைமை செயலகம்ன்ற அந்த டைட்டில் பத்தி கேட்கணும். ஏன்னா இது ஒரு 3 கதைகளை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல நீங்க இணைக்கிறீங்க. எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பட் நான் எனக்கு ஐ வாண்ட் இட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத், லைக் நீங்க எதை நினைச்சு இந்த பேர் வச்சிங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி பத்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏன்னா ஜீ5லேயே செங்கலம்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு, அது மொத்தமாவே அந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலி பத்தி ஒரு விஷயம். இது வந்து ஒரு கிரைம் எடுத்துட்டு வரீங்க, ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபியூடலிசம் பத்தி அந்த ஒரு கான்செப்ட்லாமும் எடுத்துட்டு வரீங்க. பட் ஸ்டில் அந்த டைட்டில் வந்து நான் வந்து அந்த செக்ரட்டேரியட் அதுதான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். தலைமை செயலகம் அப்படிங்கிறது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அ கவர்மெண்ட், அதுதான் வந்து நம்ம மீன் பண்றோம். ஸோ அதுதான் ஐ மீன் டு ஸ்டிக் டு தட், அதுக்கான ஒரு திங்கிங் பிஹைண்ட் தட் என்னது அப்படிங்கிறது. இல்லை அதான் இப்போ வந்து இது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மைண்டை பற்றி பேசு, வெவ்வேறு பொலிட்டிக்கல் மைண்டு எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசு. இப்போ வந்து ஆதித்ய மேனன் சார் கேரக்டருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, வெறும் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கு. அவர் இந்த நேரத்தில் நோம்புல இருக்கார், அவர் சாப்பிட மாட்டார், சாப்பிடாம இருந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள பிகைண்ட் போயிட்டு இருக்காரு. ஸோ யாருமே அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு, அவங்க அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரம்யா கேரக்டருக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஆப்ரேட் பண்ற ஒரு இடமா தான் நான் தலைமைச் செயலகத்தை பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மைண்ட் ஆப்ரேட் பண்ற ஒரு இடம் தான் தலைமைச் செயலகம் நினைக்கிறேன். இன் ரியாலிட்டி ஆல்சோ இல்லையா, ஏன்னா நிறைய பேர் சேர்ந்தாதான் அந்த ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறதுனால அதுதான் லைக் நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்களோட எண்ட் ஆஃப் த இது வந்து ஸ்ரீயா ஐ மீன் அவங்க கொற்றவையோட கேரக்டர் வந்து அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் நம்ம சேஞ்ச் கொண்டு வர முடியுங்கிறது தானே அந்த சீரீஸோட ஒரு எண்டிங். ஸோ அதுவும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் யோசிச்சேன். பட் உங்களோடதும் இன்ட்ரெஸ்டிங். நீங்க 2 பேரும் வந்து யூ டூ வெர்சடைல் ரோல்ஸ், வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பிக் பண்ணும்போது வசந்தபாலன் சார் இருக்காருனாலே எல்லாருமே சொன்னது அதுதான், சார் எடுக்கிற ஒரு சீரிஸ், சார் எடுக்கிற படம்னா ஹூ வில் சே நோங்கிறது. பட் அதை தாண்டி வாட் ட்ரூ யூ டு தி ஸ்கிரிப்ட்? 2 பேருமே I wish to ask. Yeah, for me it is like again the first thing to come into the city is like Vasanthabalan sir. போய் சொல் போய் உண்மை உண்மைதான். ஓகே, இப்ப நாம என்ன சொல்றது? உண்மைதான். என்ன சொன்னா ஐயோ no, first of course there should be a gateway for any project. There should be a gateway இல்ல, கன்ஃபார்மா கேட்வே இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தென் கேரக்டர் ஆஃப் கோர்ஸ். அது இப்போ நம்ம எப்போ எவ்வளோ வெளியே கேன்வாஸா இருந்தாலும் when you are convinced about your character then only you can come inside. அதுக்கு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. I had my own doubts. May I know regarding what like என்ன because as an இப்போ நான் ஆர்டிஸ்டா சொல்றேன், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டா நான் பேசுறேன். So when you have a multicast, when you have so many characters involved, when it is a complex script,
I will have of the character. scope of the character because I am little selfish because I want to shine. I agree with you எல்லா actually. actors க்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எப்போ நம்ம இருந்தாலும் எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும், எனக்கு இது வேணும். உங்க கேரக்டர் மாதிரியே இருக்கு, நீங்க நான் தான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் யாருமே இது பேச மாட்டேன், எல்லாருமே பேசுவாங்க என்ன எனக்கு வந்து சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் ஆக்டர்ஸா இருந்தாலும் நம்ம எந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல இருந்தாலும் எந்த இதுல You want the top position, you want the spotlight. You want the spotlight இருக்கு. So நம்ம இருக்கும்போது as an actor நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணனும் ஒரு விஷயம். So sir, I want that. எனக்கு இருக்கா, I am இவ்ளோ காஸ்ட் இருக்கு, இவ்ளோ கேரக்டர்ஸ் இருக்கு. So I'm little skeptical about like how placed my character would be. அது ஒரு வாட்டி இல்ல டெய்லி ஷூட்டிங் முடிஞ்ச நைட் மெசேஜ் வரும். மெசேஜ் இல்ல வாய்ஸ் மெசேஜ். அது டீசன் முடிஞ்ச நைட் வந்துரும். Sir, பாத்துக்க. Never ever. I know, I spoke to him directly and after every shot, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ. That's because I don't want to do that. That is why I bring your best to the screen. அவ்வளவுதான். That doesn't mean that நான் வந்து டிபிக்கலா ஓகே இன்னொரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆக்டருக்கு இது வந்தா எனக்கு அதெல்லாம் இல்ல, சுத்தமா இல்ல. It's just my thing, like because you got backlashes from so many other projects. Namma இந்த மாதிரி promise பண்ணிட்டு then when you come to the sets and when it's a completely after the movie is released you are நீங்க அதுல you were treated very badly. So அதனால நம்ம இந்த மலையாளத்துல சொல்லுவாங்க, இந்த சுடு தண்ணீரை வீழ்ந்த பூனை வந்து எந்த தண்ணி பார்த்தாலும் பயப்படுவாங்கன்னு. ஸோ அதனால I always have questions because எனக்கு கொஸ்டின் கேட்கறது நான் மட்டும்தான் இருக்கு. Because I don't have a godfather. I don't. எனக்கு அந்த மாதிரி இல்லை. Because I came like I am my mother. நான் தான் என்ன மதர் பண்ணிட்டு இருக்கு. So I ask questions, I clarify, I do it. அதுக்கு நான் செல்ஃபிஷ்னஸ் சொன்னாலும் it's okay. So what about you? எனக்கு to be honest, நான் வந்து வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணதே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் வெப் சீரிஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இல்லை. அவ்வளோ நிஜம் சொல்லணும். நான் ஹிந்தியில் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், ராணா நாயுடு நெட்ஃப்ளிக்ஸுக்காக. ஸோ இது அதெல்லாம் போயிட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு ஆக்சுவலாக ரேடான்லேருந்து கால் வந்தது. நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா ப்ளீஸ் எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியே வச்சுட்டேன். அப்புறம் சரத்குமார் சார் வந்து எனக்கு நல்ல க்ளோஸ். நான் எதுவுமே கேட்கல அவங்ககிட்ட, அந்த ஸ்டோரியை பற்றியும் ஒன்றுமே டீட்டெயில் எனக்கு தெரியாது. வெப் சீரிஸ் சொன்னோன்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டேன். சரத்குமார் சார் ஃபோன் பண்ணி பாருமா நான் இதுதான் பண்ணிட்டுருக்கேன், இதுதான் போயிட்டுருக்கு, சப்ஜெக்ட் வந்து வசந்தபாலன் சார் பண்ணுறாரு, ஸ்டோரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, அவர் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தாரு எனக்கு. சரி, அந்த டைமில் நிஜம் சொல்லணும்னா ஓகே வசந்தபாலன் சார் பண்ணுறாருன்னா என்ன, நான் ஏற்கனவே அவருக்கு பெரிய ஃபேனு, வெயில் அங்காடி தரலாம் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குன்றது தெரியும். கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சரி இந்த கேரக்டர் நான் பண்ணால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அகேன் அந்த செல்ஃபிஷ் மோட்டிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கேரக்டரைசேஷன் நான் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை எனக்கு. எப்போவுமே ஒரே ஷேடு இருக்காமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் எனக்கும் வந்து நான் என்னால் இது பண்ண முடியும்னு காட்ட முடியும். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் அவர் சொன்னதும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று வந்து என்னோட கேரக்டர் ஆக்சுவலாக ஹிந்தி பேஸ்டாக இருக்கும். நான் இன்ஃபேக்ட் நம்ம ஷூட் பண்ணது மொத்தமாக ஹிந்தியில் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஓ நீங்க பேசுனது அது நான் ஏன்னா நான் நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதாவது இந்த கதை வந்து எல்லா இடத்துலயும் எடுத்திருக்காங்க இந்தியால, பட் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருமே தமிழ்ல பேசுறாங்க. நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. லைக் உங்களோட செகண்ட் அந்த தாமஸா ராபர்ட் அவங்களோட தாமஸ் சாரி அவரோட கேரக்டர் வந்து ஃபுல்லாவே வேற பாஷையில தான் பேசுவாரு, டப்பிங் மட்டும் வந்திருக்கும்ட்டு. உங்களுக்கு ஐடென்ட் அவ்வளவு கூர்மையா கவனிக்கல. பட் யா ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லா ஹிந்தியில தான் ஷூட் பண்ணோம். ஸோ டப் பண்ண தமிழ் ஆக்சுவலாக. ஸோ கடைசியில் அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் மினிட் டிசிஷன் எடுத்தோம், தமிழில் பேசலாம் டப்பிங் வந்து அப்படின்னு சொல்லி அப்போ தமிழில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஸோ இதெல்லாமே வச்சு தான் சரி எனக்கு வந்து இது என்னோட டேலண்ட் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி பண்ணேன். சார் உங்கள்கிட்ட என்னன்னா நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ஒரு ஆசை தான் வந்து கொற்றவையோட கேரக்டர் அப்படிங்கிறது. விமென் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக், அது ஒரு பெரிய சப்ஜெக்டே. என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று வந்து பெரிய லீடர்ஸ் ஜெயலலிதா அம்மா மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோனியா காந்தி, இந்திரா காந்தி, இல்லை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் மாதிரி மேலே வரவங்க, ஆனால் ரொம்ப கம்மி, வெரி ஃபியூ இன் நம்பர். இல்லை இந்த இவங்களெல்லாம் விட்டுட்டோம், இந்த ஸ்பாட்லைட்டில் இருக்கிறவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து சமூக நீதிலாம் பேசுகிறாங்க, பெரியாரிசம் பேசுகிறாங்க,
பட் அவங்க பார்ட்டிஸ்ல எத்தனை விமன் இருக்காங்க பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஒழுங்கா ரிசர்வேஷன் படி கொடுக்குறாங்களா, இல்லை ரிசர்வேஷன் தாண்டி நான் எக்ஸ்ட்ராவே என் பார்ட்டி என் ஐடியாலஜியில் இருக்கிற விமென்க்கு நான் கேட்டர் பண்ணுறாங்க. ஸோ வாட் இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விமன் இன் பாலிடிக்ஸ் பற்றி? லைக் இது இன்னும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்கே வந்து அவங்க சிஎம்ஏ ஆயிடுறாங்க கடைசியில். பட் இன் ரியாலிட்டி அது ரொம்ப ரேர்ல. இத்தனை ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது இத்தனை விஷயங்கள் நம்ம ப்ராக்ரஸ் ஆகி வந்துட்டோம். பட் பொலிட்டிக்ஸ்ன்னு வரும்போது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிற விமன் வந்து பாலிடிக்ஸ் இன்னும் ரொம்ப உள்ள போலியோ அப்படிங்கிறது உங்களோட பார்வை? ஏன்னா நம்மளுடைய சமூகம்ங்கிறதே தாய்வழி சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். ஒரு பெண்ணை சுற்றி ஒரு குழு இயங்கிக்கிட்டு இருக்கிறதா நம்மளுடைய சமூகத்தினுடைய மொத்த வடிவமைப்பே இப்படி தான் உருவாக ஆரம்பிக்குது. இப்போ வந்து பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் முதலாக அவள் வந்து அரிசியில் வேக வைத்த ஒரு உணவை உருவாக்குறான், கண்டுபிடிக்கிறான். அவள் தான் விவசாயத்தையே கண்டுபிடிச்சா. பெண் தான் தலைவியாக இருந்திருக்கிறா நம்ம மனித குலத்தில். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த மொத்த சொசைட்டியுமே ஒரு பெண்ணை சூழ்ந்து தான் இந்த மொத்த மனித சமூகமே எழுந்திருக்கு. இது எந்த மொமெண்ட்ல வந்து ஆணாதிக்க சமூகமாக மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா நான் வந்து எங்க இவங்க ஃபால் டவுன் ஆக ஆரம்பிச்சாங்கன்னு நான் வந்து அந்த ஆர்ஜினை நோக்கி நான் கேள்வி கேட்குறேன். நீங்க தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சீங்க, நீங்க தான் மனித குலம் மொத்தமும் மேலிடுறதுக்கான பாயில்டு ஃபுட்டுங்கிறத கண்டுபிடிச்சதே விமன் தான். ஸோ பதில் இருக்கு, பட் அதை பத்தி நம்ம பேசணும்னா அது பயங்கர பாலிடிக்ஸ் போயிடும். இல்ல சார், அதான் நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட்டுங்க. திராவிடியனிசம் இருக்கிற நாம வந்து சவுத்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே ஒரு காலத்துல மேட்ரியார்க்ல தான் இருந்தது. அது எப்படி மாறிடுச்சுன்றதுக்கு வந்து பதிலும் இருக்கு, பட் அதை பத்தி நம்ம பேசணும் பெரிய இல்ல சார். அதுக்காக இல்ல, எனக்கு என்னன்னா அந்த கொஸ்டினை நான் வந்து உமனை நோக்கி நான் வைக்கிறேன். நீங்க தான் எல்லாத்தையும் துவங்கி இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டெப் பேக் ஆகுறீங்க? அது விமனோட கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல விமனோட கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா நீங்க ஏன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலங்கிறதா என்னோட போராடணும்ல. இப்ப என்னன்னா இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே என்னன்னா நீ இன்னொரு வீட்டுக்கு போற அப்படின்னே ஒரு வீடு வளர்க்குது இல்ல, அங்க இருந்து தப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு பையன் பிறந்த நீ இந்த வீட்டுல இல்ல, நீ வேற வீட்டுக்கு போயிருவ சொல்லவே மாட்டேன். ஒரு குழந்தை பிறந்தோடனே நீ இன்னொரு வீட்டுக்கு போறவன் உனக்கு இருந்தா போ, இன்னொரு வீட்டுக்கு போற போ அப்படின்னா மைண்ட் செட்டாவே நான் இந்த வீட்டுக்கான ஆளே இல்ல இப்படின்னு சொசைட்டி முழுக்க வளர்க்குது. நான் என்ன சொல்றேன், வெளியே வாங்கன்றேன். நீங்க தான் ஒரு மெயில் பர்சூட்ல இருந்து ரொம்ப மாறுது. I don't know, I have a personal in a very peripheral, very small, but I'll tell you, okay, not the grassroots level, it's same ideology. Correct, agree. But இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல இப்போ 1980sல வந்து இருக்கிற படங்களை வச்சு பாத்தீங்கன்னா மூவிஸ் ஆர் a reflection. நம்ம படங்கள் வரது எல்லாமே சமுதாயம் எப்படி இருக்கோ அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை தான் வரும். சமுதாயம் என்னைக்கு வந்து அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி அதை பார்க்காம இருந்தாங்களோ அப்பதான் அந்த மாற்றமே வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 80sல வந்து இந்த படங்கள் எல்லாத்துமே இப்போ நீங்க சொன்ன இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். நீ வேற வீட்டுக்கு போக வேண்டியவ, பொண்ணுனா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இந்த டைலாக் எல்லாம் யாரும் இப்போ எழுத மாட்டாங்க. ஏன்னா அந்த மாற்றம் வந்துகிட்டு இருக்கு சமுதாயத்துல, எல்லாரும் புரியுது. இப்போ யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க, பட் அது ரொம்ப ஸ்லோவா தான் வருது. என்னோட அம்மாவோட ஜெனரேஷன்ல அவங்க ஒரு விமன் ஜெர்னலிஸ்ட் வந்து உட்காந்துருப்பாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் உட்காந்து, இப்போ நாங்க 3 பேர் இருக்கோம், ஆனா எத்தனை பெர்சன்டேஜ் அப்ப இருந்திருப்பாங்க? क्वेश्चन மார்க். சோ வளர்ச்சி இருக்கு, நோ டவுட். பாலிடிக்ஸ்ல அது இருக்காங்கிறது மட்டும் தான். So we should start from there, like from there. இல்ல இந்த क्वेश्चन நான் வந்து இந்த விவாதம் தொடரணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆர்ஜின்ல இருந்து இந்த விவாதத்தை தொடரணும். வெரி குட். சோ நான் என்னோட क्वेश्चन ரைஸ் பண்ணதே இந்த சீரிஸ்க்கு அப்புறம் எல்லாரும் அத பத்தி பேசுறாங்க. இல்ல இந்த கான்வர்சேஷன் தான் சொசைட்டியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ரைட். I want to ask Ramya, ஏன்னா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஒரு I want to get your point of view in this. இந்த சீரிஸ்ல வந்து உங்க கேரக்டர் வந்து கான்ஸ்டன்ட்டா மோதுறது வந்து கொற்றவையோட கேரக்டர் இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த கேரக்டர் அமுதவல்லிக்கு she has her own selfish motives. கொற்றவை has a few things. So you clash with each other. In society, there's a general, thinking that women da enemies. Men vida women da enemies. Do you believe in that? Do you think it's true? I don't. This is interesting. It's a nice question. I don't think it is. I don't. Adu romba generalize nama portray panna vidama
that is like, and we women mattu namme edutha, there are a lot of insecurities. It is not about women against women, it's about the insecurities inside her itself. Within avanga fight panna avanga veetukulle avanga manasukulle irukra insecurities, it's not about the gender or ivangite nalla, adudha veli varudhu. When you are inside nama avlo timid ah irukumbodhu nama veliyila yaara paathalum we'll show that aggression, we want to do something about it. So I think adudha first nama edukanum. Like we should give them also the wings. Like it's all about, we are all nama manishan. It's not like like men, women and matta gender adalla illama nama oru manishan, oru just see us as human being. We also want to walk nama oru night paakumbodhu, we also want to see night. Correct. Night life eppdinu engalkum paakano. So don't give us freedom, please allow us enjoy the freedom. Correct. Do you think women are women's enemy? No, never ever, because it's about this நமக்குள்ளே இருக்கிற நிறைய இன்செக்யூரிட்டிஸ் நம்ம எஜுகேட் பண்ணாம வர இந்த ஜெனரலைஸ் பண்ற விஷயங்கள் மட்டும்தான். இதுலேருந்து நம்ம திறந்து வந்து இந்த விஸ்டம் நம்ம திறந்து வந்துச்சுன்னா, because I have so many, because இப்போ வந்து it's all about educating. We all educate each other. We have so many female friends which இப்போ எங்கக்குள்ள நாங்க ஃப்ரெட்டர்னிட்டில எடுத்தால we have a women in collective cinema ன்னு சொல்லிட்டு we have a group in Kerala. Because அங்க because of that collective ICC, the internal complaints cell and oru vishayame cinema kulla vandirukku. It's only because we women all came together and we fought for it. So with the right education and right understanding, women will support each other. Adu just a matter of education and understanding mattumda. Idu vandu generalize panni, especially again adula cinema oru medium da, cinema is a big thing. Ella cinemalum ipo neenga sonna madri oru CM paakumbodhu ipdi portray panni CM naale namakku oru madri oru idha irukum. அதனால ஒரு சின்ன இன்சிடென்ட் இருந்திருக்கலாம் முன்னாடி, அதே வந்து போர்ட்ரே பண்ணி now this women are women's enemy ன்னு சொல்லி அது ஒரு ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. பட் ஐ அம் டெல்லிங், ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஃபீமேலை ஹோல்ட் பண்ணி அப்படியே நம்ம மோட்டிவேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி, if we can go together we can just move mountains. I'm telling you, I am a living example. Okay, coming back to you sir, இதுல வந்து நீங்க சொன்னீங்க சீமோட வாழ்க்கைய ஒரு நிதர்சனமா காட்டணும் அப்படிங்கிறது. இதுல வந்து எந்த பொலிட்டிஷியனுமே வந்து ஒயிட்டா நான் பார்க்கல, இன்க்ளூடிங் சிஎம் அருணாச்சலம். வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள நம்ம உள்ள போலனாலும் அவர் ஒரு டயலாக்ல சொல்றாரு, நான் பண்ண தப்பு என்ன ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணு சொல்றாங்க. ஒரு பொலிட்டிஷியன்னா ஃப்ளாலஸா இருக்க முடியாதா? ஃப்ளாங்கிறத யார் முடிவு பண்றது? சொசைட்டி படிதான். இல்லை, ஃப்ளாங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணும். அதனால ஃப்ளாங்கிறது எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தப்புங்கிறது பார்வையில தான் இருக்குது. நான் வந்து அதை கான்ட்ரடிக்ட் பண்ணேன்னா, நேற்று வந்து பெண்கள் வந்து மாராப்பு ஜாக்கெட் போட்டா குற்றம், கணவன் இறந்தோடனே உடன்கட்டை ஏறலைன்னா அது ஒரு பெரிய குற்றம். இப்போ கணவன் இறந்தோடனே ஒயிட் சாரி கட்டணும், கலர் சாரி கட்டினா குற்றம். ஸோ இங்கே சமுதாயமும் ஜாதி மதம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேக்டர் உருவாக்கிருக்கு. நம்ம நாட்டுல நீங்க எதை குற்றம் நினைக்கிறீங்களோ இன்னொரு நாட்டுல அது குற்றம் இல்ல. கனடால கஞ்சா லீகலைஸ்ட், மெடிசின் பர்பஸ், ஈவன் என்டர்டெயின்மென்ட் பர்பஸ். சோ இங்க டீ சாப்பிடுற மாதிரி போய் சாப்பிடலாம், இங்க அது குற்றம். சோ என்னன்னா, குற்றம்ங்கிறது வெவ்வேறு கண்கள்ல வெவ்வேறு வழிகள்ல ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, சிங்கத்தினுடைய குற்றம் எது? மானுடைய கண்கள் பார்த்தா சிங்கம் குற்றம் தான். சோ நான் குற்றம்ங்கிறதே நான் அப்படிதான் பாக்குறேன், கிரைம்ங்கிறதையும் நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படியே ஃபிளிப் எடுத்து போட்டானே எல்லாருமே குற்றம் பண்றாங்க, எல்லாரும் குற்றவாளி. ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் குற்றம் பண்றாங்க. நான் ஒன்னு சொல்றேன், எதுக்கு அவர் ஊழல் பண்ணாருன்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா அவர் தூயவரா மாறிடுவார். மக்களுடைய நல்லதுக்காக தான் அந்த ஊழலே அவர் பண்ணாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஒரே ஒரு டயலாக் தான். உங்களுக்கு தேவை அந்த பாயிண்ட் தானே. ஆனா அந்த பாயிண்ட் நான் சொல்லாம கூட அவர் ரொம்ப நல்லவர் தான். பாவம், ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு ஒரு கட்சியை ரன் பண்றதுக்கு, அவர் சொசைட்டிக்கு நல்லது பண்றதுக்கு இவ்வளோ சஃபர் பண்றாரு. இது பியூரா தெரிய மாட்டேங்குது, பிகாஸ் இங்க இருக்கிற ஷேட்ஸ் தான். அண்ட் நீங்க வந்து கமிங் பேக், லைக் நீங்க நிறைய கார்ப்பரேட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஒரிஜினலி அவங்க கரியர்ல. அதுக்கப்புறம் ஆனா இப்போ என்னோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் கேட்டா இவரை எப்படி தெரியும் நானே அடுத்த ஜென்ரேஷன் தான், இந்த ஜென்சின்னு சொல்றாங்கல்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் மை செல்ஃப் வித் ஜென்சி, அதனால சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை விட சின்ன பசங்களை கேட்டா இவரை உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த கார்பரேட் வில்லன் அவர் தானே அப்படிங்கிற மாதிரி, வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரம் இன்னுமே நீங்க இன்னும் இதுவாயிட்டீங்க.
ஸோ கமிங் பேக் டு காப்ரல், இதுவுமே இட்ஸ் மோர் ஆஃப் அ பிரெயின்ஸ் ஓவர் பிரான் கைண்ட் ஆஃப் காப்ரல் இல்லையா, சிபி ஆஃபீஸர். ஸோ இதுக்கான லைக் டிட் யூ ஹேவ் டு லைக் ஏதாவது பாத்தீங்களா, படங்கள் பார்த்து ஒரு இது இல்லை அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் அந்த மாதிரி சும்மா டயலாக் விடுவேன், நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அப்படி கிடையாது. நாம உணர்ந்து அந்த டைம்ல அந்த டயலாக் நமக்கு தரும்போது இது எந்த மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணி டைரக்டர் சாரோட உட்காந்து பேசி அவர் வந்து சொல்ற ஒரு ஃபீல், அது நான் வந்து கன்வின்ஸ் ஆன பிறகு அதை பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். எந்த விதமான ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பிரில்லியன்ட் என்னன்னா வந்து நாங்க தமிழ்ல எழுதின டயலாக்க ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். அதுக்கு பிறகு சார் உட்கார்ந்து இது தப்பா இருக்குன்னு சொல்லி அவர் திருப்பி கரெக்ட் பண்ணி சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து, எனக்கு ஹிந்தி ஒண்ணுமே தெரியாது. நான் சார் அமைதியா இருந்துகிட்டே இருப்பேன். நான் வந்து தமிழ்ல இந்த இடத்துல எண்டு டயலாக் மட்டும் கேட்டுப்பேன், கட்டு இடத்த மட்டும் கேட்டுப்பேன். அதை வந்து ரொம்ப பிரில்லியண்டா பண்ணி தமிழ்லையும் அழகா டப் பண்ணி. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஷேடு வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் சாரோட பழகினதுல பேசினதுல இவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர் நான் வந்து ரொம்ப எனக்கு இந்த படத்துல ஒர்க் பண்றதுல சாரோட இருந்த சீன்ஸ்லாம் ஏன் நான் இங்க இதை பார்க்கணும், எதுக்கு ஒரு நல்ல சீன் இருக்கும், படிக்கட்டுல வேகமா ஒருத்தன் ஓடி போய் சாரை இடிப்பான், உடனே ஏன்னா இடிக்கிற அப்படின்னு கோவப்படுங்க சார் சொன்னேன். ஏன் பாலன் அப்படி கோவப்படணும்னா என் கேரக்டர் ஏன் கோவப்படாது, தேங்க்யூ அப்படின்னு சொன்னானே ஒரு சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு போயிருப்பாரு, சூப்பர் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் முழுக்க எடுத்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவர் என்னன்னா நிறைய ரெகுலாரிட்டியை உடைக்கணும் அந்த இந்த சீரீஸ்ல நிறைய இடங்கள் அப்படி பண்ணிருக்காரு. ஸோ ஒர்க் பண்றப்ப எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஆக்சுவலா இது இப்படி பண்ணலாமே பலன், இது இப்படி பண்ணலாமே, இது இப்படி சொல்லலாமே அப்படிம்பாரு. ரொம்ப எனக்கு வந்து இந்த இதுல என்ன சில பேரை ஃபைன் இப்ப முன்னாடியே ரம்யாலாம் எனக்கு தெரியும், ஆனா சார் வந்து நான் ஒரு தடவை கூட பழகினது. ஆக்சுவலா எனக்கு இந்த ஒர்க் பண்றப்ப அந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே ஒரு சாங் பாடிட்டு வரணும், அதுவே எனக்கு வந்து அவ்வளவு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இவர் யார் இவரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் இன்ட்ரோல. இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட். ஆனா சார் வந்து இப்போ நான் சொன்னேன் சரத்குமார் சார் சொல்லிதான் நான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வர்றேன். சாருக்கு வந்து இந்த ஆளை வச்சு வேலை செய்யணுமான்னு யோசிச்சிருப்பாரு. இது வரைக்கும் அவர் என்ன எல்லாமே வேற மாதிரி ரோல்ல தான் பாத்துருக்காரு. என்னால முடியுமா இல்லையான்னு அவர் யோசிச்சிருப்பாரு. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் இல்ல கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எழுதுறப்ப நானா பட்டேகர் தான் இருக்கு. ஓகே. சோ அவ்வளோ செட்டில்டான ஒருத்தரை தான் நான் ட்ரீம் பண்ணிருந்தேன். ஃபைனலி நிஜமாவே ஐயோ இன்னால வச்சு எப்படியா பண்றது. ஆனா அது வந்து அவ்வளோ செட்டில்டா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எனக்கு கன்வின்சிங்கா பண்ணி கொடுத்தாரு. நான் உன்னை ட்ரீம் பண்ணிருக்கேன்ல, அந்த ட்ரீமை கன்வின்சிங்கா இருந்துச்சு. கமிங் பேக் டு உங்களோட ஒரு அந்த பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் பற்றி ஒன்று ஃபியூடலிசம் நாக்சல்ஸ் பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. எண்டில் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க ஃப்ளாங்கிறது நம்ம பார்க்குறது தான் குற்றம்ங்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு வயலண்ட்டான ஒரு மெத்தடுங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு வயலன்ஸ் ஒரு டெரரிசம் என்றைக்குமே ஒரு நல்லது கிடையாது அப்படிங்கிறது. ஸோ உங்களோட ஏன்னா எண்டில் வந்து நம்ம யூ லீவ் இட் டு தி ஆடியன்ஸ் இல்லையா, நீங்கள் அதை நியாயப்படுத்தவும் இல்லை, அதே மாதிரி குற்றம்னு சொல்லலை. உங்களுடைய ஸ்டான்ஸ் என்ன இந்த ஹோல் ஃபியூடலிசம் பற்றின விஷயமும் நாக்சலைட்ஸ் பற்றின ஒரு விஷயம், உங்களுடைய ஸ்டான்ஸ் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்படுதோ அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டே தீரணும். அந்த ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2 தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ஓட் பண்ணாம தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க. எலெக்ஷன் கேம்பெயினிங் வந்தவங்ககிட்ட உள்ள வராதிங்க, எங்களுக்கு நீங்க செய்யலை அப்படிங்கிற குரலை எழுப்புறாங்க. ஸோ இந்த பல்வேறு குரல்கள் எழுந்துதான் ஒரு ஃபார்ம் உருவாகுது. அந்த ஃபார்ம் இந்தியாவில் காந்தியா இருக்கு, ஜனநாயகமா இருக்கு, அமைதியான ஒரு போராட்டமா இருக்கு. ஸோ நான் எப்பயுமே காந்தி பக்கத்துல நிக்க ஆசைப்படுறேன். ஆனா அநீதிக்கு எதிரான உங்க குரல் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து சேர வேண்டிய இடம் காந்திகிட்ட தான். ஸோ அந்த காந்தி தான் கொட்டுறவர். ஸோ அந்த நான் காந்தி பின்னாடி தான் நிக்கிறேன். காந்தியோட பேரன் தான் நான். காந்திக்குள்ள எனக்குள்ள காந்தி இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். காந்தி கண்டுபிடிச்ச ஃபைண்டிங் உலகத்தில் இந்த நம்பர் 1 நினைக்கிறேன். இப்படி ஒரு போராட்ட முறைய அப்படி கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. So he's a non-violence. என்ன ஒரு ஐடியா இன்னைக்கு அதை ஃபைண்ட் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஒரு 1920s அந்த ஐடியாவை கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா நீங்க ஐடியாவை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா இம்ப்ளிமெண்ட் இஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். அன்னைக்கு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அது பக்கம் நிக்கிறேன். கொற்றவை அதனாலதான் நான் ஜனநாயகத்தின் பக்கம் வந்து நின்று
அதிகாரத்தை கைப்பற்றி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்பி வர்றாங்க. ஸோ நான் அவங்க பக்கம் தான் நினைக்கிறேன். ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு. நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ சங்கர் சார் டைரக்டரா இருந்தப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப் வந்து ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஸ்கிரிப்ட் காப்பி பண்றது தான் உங்களோட ஜாப், ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்க ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வந்து ஃபார்மேட்ஸ்லாம் தாண்டினா ராதிகா மேம் சொன்னாங்க சினிமாலேருந்து வெப் சீரிஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அந்த ஃபார்மேட் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அங்கே ஆரம்பிச்சு இந்த 22 வருஷத்துல வந்து ஒரு புது ஃபார்மேட்ல ஒரு 8 எபிசோட் ஒரு சீரீஸ் ஓடிடின்னு ஒரு ஸ்பேஸ். அப்போ நீங்க ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் இல்லவே இல்லை இல்லையா? ஸோ இந்த இந்த ஒரு ஜேர்னியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க ஆரம்பிச்சவர் இங்க வந்துட்டு நான் வந்து என்னை டெக்னீஷியனா எப்பயுமே சொல்லிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேனா இல்லையான்னு தெரியல. நான் எப்பயுமே ஒரு நல்ல கதை சொல்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பயுமே இந்த உலகத்துக்கு தேவையே ஒரு நல்ல கதை தான். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஃபார்மேட்டுக்குள்ள போய் நான் கதை சொல்லுவேன். அதுக்கு தேவையான விஷயங்களை நான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கேமராமேன், ஒரு டெக்னிக்கல் ஒரு எஃபர்ட், ஒரு 3Dயில் படம் எடுக்கலாம், 17 எது வேணா எடுக்கலாம். ஆனால் நான் ஒரு நல்ல கதை சொல்லியா எல்லா இடத்துலையும் நான் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சொசைட்டிக்கு ஏதோ ஒரு அந்த கதை அது பயனுள்ளதாக மாறிச்சுன்னா மகிழ்ச்சி அடையும். அதான் என்னுடைய இடம். It was great having this conversation. நிறைய பேசினோம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு எங்கேயோ போச்சு, பட் ஜாலியாக இருந்துச்சு. I mean it was nice to finally think and talk. Thank you and the series all the very best. I hope it reaches the audience really well. Thank you. உங்களோட future endeavors all the very best. Thank you so much. Thanks.